அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்செக்ஸில் ட்ரேட் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 500 ஒரு லாட் பை பண்ணோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சடன் மூமெண்ட் கிடச்சிது. சரி, நம்ம அகெயின் வந்து இன்னொரு அதே 500 வந்து இன்னொரு லாட் பை பண்ணலான்னு அதில் பை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் வந்தது 470, அந்த ரேஞ்ச் வரையும் வந்து 470 கீழேயும் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 480 ஒன்று பண்ணோம். மொத்தம் 3 லாட்டு 480 ஒரு அதான் இப்போ போடுறோம் பாருங்கள். 480 வந்து ஒரு லாட் போட்டோம். அதுக்கடுத்து 460 போடலாம்னு இருந்தோம். அதுக்கப்புறம் 440 ஒரு லாட் போட்டிருந்தோம், 441. ஆனால் அது அந்த லோ வரைக்கும் வரல. அது வந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. 450 வரையும் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் கடைசியாக. ரேஞ்ச் பவுண்டில் தான் போயிட்டுருக்கு. ஆவரேஜ் வருது, மறுபடியும் கீழே போகுது, அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 524 வரையும் போயிட்டு ஒரு 1800 ப்ராஃபிட் கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து டார்கெட் போட்டோம். டார்கெட் வந்து 540 ஒரு லாட்டும், 555 ஒரு லாட்டும், 565 ஒரு லாட்டும் போட்டோம். மொத்தம் 3 லாட்டுக்கு போட்டிருந்தோம். இப்போ வந்து 500, 502, 550 இது முன்ன பின்ன போயிட்டுருக்கு. நம்மளுடைய டார்கெட் பிரகாரம் நமக்கு வந்து 3600 நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வரணும்னு நம்ம கேல்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். 3000 மேலே. அதாவது எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மினிமம் ஒரு ப்ராஃபிட் நீங்கள் எவ்வளோ வரணுன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 2000 இன்றைக்கி தேவைன்னா 2000 வந்ததுன்னா போதும்னு சொல்லிட்டு மார்க்கெட் விட்டு நம்ம வெளியே போயிடணும். 2000 வந்துச்சு, நம்ம இன்னொரு 500 பார்க்கலாம், இன்னொரு 1000 பார்க்கலான்னா அந்த 2000 வந்ததும் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்க. அந்த ஒரு ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் செட் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ட்ரேட் பண்ணி முடித்து அதுக்கு அடுத்த மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரேட் பண்ணும்போது மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் வந்தால் வேறு மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் வராமல் நமக்கு வந்து செகண்ட் எடுக்கிற ட்ரேட் வந்து லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்த ப்ராஃபிட்லேயே நமக்கு மைனஸ் ஆகுதுன்னும் போது வந்ததும் போனதும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு உண்டாகும். அதனால் மேக்ஸிமம் வந்து அதான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து 565, அது 565க்கு மேலேயும் போகலாம், 580 போகலாம், 590 போகலாம். என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா சாட் பிரகாரம் வந்து அது ஃபஸ்ட் டார்கெட் வந்து 541. அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் வந்து 595. அந்த மாதிரி நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் போகலாம், 200 பாயிண்ட் விட்டு போகலாம். அப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ போயிருச்சு நம்ம. அதனால் நம்ம வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போயிருச்சு, இன்னும் வெயிட் பண்ணியிருக்கலாமோன்ற அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாது. நீங்கள் மார்க்கெட் விட்டு வெளியே வந்துட்டீங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் மொபைலில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ட்ரேடிங் ஓப்பன் பண்ணாதீங்க. சிஸ்டமில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உடனே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணி சேட் பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு மைண்ட் செட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அகைன் ட்ரேட் எடுக்கலாம், செகண்ட் ஆப்ஷன் எடுக்கலாம், இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி வருது நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் காலையில் ஒரு 2000 சம்பாதிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே வந்து இன்னொரு ட்ரேட் எடுத்திங்கன்னா மார்க்கெட் வேறு டைரெக்ஷனில் வந்து போக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு வந்து அந்த 2000 போயிடும். எப்போவுமே வந்து
ஒரு நாளைக்கு ஒன்று, அது லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி. 2000 லாபம் வந்ததா ஓகே வந்துடுங்க, 2000 நஷ்டம் வந்ததா வெளியே வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் நஷ்டம் வந்ததுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த 2000 நம்ம ரெக்கவரி பண்ணிட்டா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம ட்ரேட் எடுப்போம். இந்த 2000 ரெக்கவரி ஆகினதுக்கப்புறம் என்ன யோசிப்போம், சார்ஜஸ் இருக்குல்ல, அந்த சார்ஜஸ் வரையும் நமக்கு வந்துட்டோம் அந்த மாதிரி யோசிப்போம். சார்ஜஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 200-300 சார்ஜஸ் ஆகிருக்கு, அந்த சார்ஜஸாவது நமக்கு எக்ஸ்ட்ரா வரட்டுன்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி வெயிட் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்த ப்ராஃபிட்டும் போயிடும், அகெயின் வந்து எக்ஸ்ட்ரா லாஸ் தான் ஆகும். அதனால் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, டீசெண்டாக பண்ணுங்கள், டிசிப்ளினாக பண்ணுங்கள், மணி மேனேஜ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். இப்போ மினிமம் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, ஒரு 600-700 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரேடிங்கில் நான் வந்து கண்டினியூஸாக என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து சார்ட் பார்க்கணும், அந்த டைமில் பொசிஷன் எப்படி போயிட்டுருக்கு, மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுன்றதை நான் வந்து டிசைட் பண்ணணும். அந்த சார்ட் பார்க்குற டைமில் என்னால் இது வந்து கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ண முடியலைங்கிறதுனால அப்பப்போ நான் வந்துட்டு இது 3 பார்ட்டாக தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கடைசியாக டார்கெட் ஹிட்டானதை என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, ஆனால் அந்த டார்கெட் ஹிட்டானுடைய சார்ட்டை வந்து நான் கடைசியாக இதில் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். டார்கெட் வந்து நமக்கு நல்லாவே ஹிட் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் பின் பண்ணியிருக்கேன் கடைசியில். அதாவது வந்து 3 லாட் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம எடுத்த இந்த ட்ரேடுக்கு 3 லாட்டுக்கு மேலே நம்ம பண்ணியிருந்தோம்னா